சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தமிழ்நாடு அரசு ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்குல ஏப்ரல் 8, 2025 நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க. தீர்ப்பு மட்டுமா கொடுத்தாங்க, ஆளுநர் RN ரவியை விளாசி தள்ளியிருந்தாங்க. அந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டாடி இருந்தார். அந்த தீர்ப்புல சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆளுநர் மாநில அரசு நிறைவேற்றி அனுப்புற மசோதா மேல எந்த முடிவும் எடுக்காம சும்மா உட்கார்ந்துகிட்டே இருக்க முடியாது. ரெண்டாவது விஷயம், ஆளுநர் RN ரவி கிடப்புல போட்டிருந்த 10 பல்கலைக்கழக மசோதாக்களை நாங்களே முன் வந்து நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாக்கள் எல்லாம் சட்டங்களானதாக அறிவிச்சாங்க. மூன்றாவது, ஆளுநர் அதிகபட்சமாக 3 மாதங்களுக்குள்ள மசோதாக்கள் மேல முடிவெடுக்கணும் அப்படின்னு உத்தரவுகளை கொடுத்திருந்தாங்க. இந்த 3 உத்தரவுகளுமே ஆளுநருக்கு மட்டுமானது கிடையாது, குடியரசுத் தலைவரினுடைய அதிகாரத்திலையும் கை வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால குடியரசுத் தலைவர் என்ன பண்றாங்கன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக அவங்க போய் மேல்முறையீடு பண்ண முடியாதுல்ல. ஏன்னா குடியரசுத் தலைவரும் அரசியல் சாசன சட்டத்தால உருவாக்கப்பட்ட ஒரு அதிகார மையம், உச்சநீதிமன்றமும் அரசியல் சாசன சட்டத்தால உருவாக்கப்பட்ட ஒரு அதிகார மையம். இந்த 2 அதிகார மையங்களும் முரண்பட்டுக்கிறது, மோதிக்கிறது அப்படிங்கிறது அரசியல் சாசனத்துக்கு நல்லதில்லை, ஜனநாயகத்துக்கும் அது ஏற்புடைய விஷயம் கிடையாது. அதனால குடியரசுத் தலைவர் என்ன பண்றாங்கன்னா, அரசியல் சாசன சட்டம் 143 பயன்படுத்துறாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுது, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஏதாவது விளக்கம் கேட்கணும் அப்படின்னா பிரசிடென்ஷியல் ரிஃபரன்ஸ் மூலமாக விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. அதை குடியரசுத் தலைவர் பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு இந்த ஆளுநர் விவகாரம் தொடர்பாக அவங்க கொடுத்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு 14 கேள்விகளை கேட்கிறாங்க. இந்த 14 கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வை அமைக்கிறாங்க. அதுல யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி விக்ரம்நாத், நீதிபதி PS நரசிம்மா, நீதிபதி சந்துருக்கர். இவங்க 5 பேரும் என்ன பண்றாங்கன்னா, மாநில அரசுகள் மற்றும் பல்வேறு தரப்புகிட்ட இருந்து கருத்து கேட்கிறாங்க. அதுல தமிழ்நாடு உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களும் பாஜக ஆளுகிற மாநிலங்களுடைய அரசுகளும் இதுல கருத்து தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாடு தரப்புல என்ன சொன்னாங்க, ஆளுநருக்கு எதிராக நீங்க கொடுத்த தீர்ப்பு சரிதான் அப்படின்னு வாதத்தை வச்சாங்க. பாஜக ஆளுகிற மாநிலங்கள் தரப்புல இருந்து இல்ல, ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை நீதிமன்றம் கையில் எடுத்துக்கூடாது அப்படிங்கிற வாதத்தை வச்சாங்க. அனைத்து தரப்பு வாதங்களையும் நீதிமன்றம் கேட்டுக்கிட்டு எங்களுடைய பதில நாங்க பின்னர் சொல்றோம் அப்படின்னு செப்டம்பர் 11 இந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க. 2 மாதங்கள் முடிஞ்ச நிலையில இன்னைக்கு உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருடைய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த பதில்கள் என்ன, இந்த பதில்கள் எல்லாம் திமுக அரசுக்கு சாதகமா வந்திருக்கா இல்ல ஆளுநர் RN ரவிக்கு சாதகமாக வந்திருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். முதல் கேள்வி, ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அரசியல் சாசன சட்டம் 200 படி ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க அனுமதிக்கப்படுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க குடியரசுத் தலைவர். அதுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1, அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கலாம். 2, ஒப்புதல் மறுக்கலாம். ஆனால் அப்படி ஒப்புதல் மறுத்தார்னா அந்த மசோதாவை ஆளுநர் திரும்பவும் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். இதை உச்சநீதிமன்றம் ரொம்ப அழுத்தமாக சொல்றாங்க. அப்படி அனுப்பாம எந்த முடிவும் எடுக்காம அதன் மேலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவுபடுத்திருக்காங்க. இன்னொன்னு, ஏன் திரும்ப அனுப்பணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது அப்படின்னா, அப்படி ஆளுநர் அந்த மசோதாவை திருப்பி அனுப்புனாரு அப்படின்னா அதை சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கே அனுப்புனாங்கன்னா அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கறதை தவிர வேற வழி இல்லை. அதனாலதான் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி எந்த முடிவுமே எடுக்காம தமிழ்நாடு அரசு அனுப்புற மசோதாக்களை கிடப்புல போட்டு வச்சிருந்தாரு. சரி, ஒப்புதல் கொடுக்கணும் இல்லாட்டி ஒப்புதல் மறுக்கணும், இது 2 மட்டும்தான் ஆளுநருக்கு இருக்க ஆப்ஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆவதாக ஒன்று சொல்றாங்க, ஆளுநர் மசோதாக்களை குடியரசுத் தலைவருடைய அனுமதிக்கும் அனுப்பலாம் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க. அப்போ ஒன்று அனுமதி கொடுக்கணும், இல்ல அனுமதி மறுக்கணும், அப்படி மறுத்தால் திரும்பி அனுப்பணும், இல்லாட்டி குடியரசுத் தலைவருடைய பார்வைக்கு அந்த மசோதாவை அனுப்பணும். இந்த 3ஐயும் செய்யணுமே தவிர இதை தவிர்த்து அந்த மசோதாக்களை கிடப்பிலே போட்டு வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. 2வது கேள்வி, ஒரு ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனையின்படி தான் இயங்க வேண்டுமா அப்படிங்கிறது தான் குடியரசுத் தலைவருடைய கேள்வி. அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக ஆளுநர் அமைச்சரவையினுடைய ஆலோசனையின்படி இயங்க வேண்டும், அவர் நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க வேண்டும். ஆனால் அரசியல் சாசன சட்டம் 200 படி அவர் ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய தன்னிச்சையான முடிவு, அவருடைய விருப்பப்படி முடிவெடுக்கிறதுக்காக அரசியல் சாசன சட்டம் 200 இடம் கொடுக்கிறது. அதனால அரசியல் சாசன சட்டம் 200 படி அவர் ஏதாவது முடிவெடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அமைச்சரவையினுடைய ஆலோசனையை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்காங்க.
இது ஒரு வகையில பார்த்தோம்னா திமுகவுக்கு ஒரு பின்னடைவுனே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஆளுநர் அப்படிங்கிறவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப், ஒரு போஸ்ட்மேன் மட்டும்தான், அவருக்கு அதிகாரம் கிடையாது, அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதன்படி அவர் செயல்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற வாதங்களை எல்லாம் தான் திமுக தரப்புல வச்சாங்க. ஆனா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அமைச்சரவையின் ஆலோசனையின்படி ஆளுநர் எல்லா நேரமும் செயல்பட வேணாம், குறிப்பாக மசோதா மேல முடிவெடுக்கும் போது அவர் விருப்பப்படி செயல்படலாம், அதுக்கான இடத்தையும் அரசியல் சாசன சட்டம் 200 கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்குன்னா இது திமுக வைக்கிற வாதத்துக்கு எதிரானதாக தான் இருக்கு. அடுத்ததா 3 மற்றும் 6வது கேள்விகளை இணைச்சு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேள்வி தான், ஒரே மாதிரியான பதில தான் நீதிமன்றமும் கொடுத்திருக்காங்க. 3வது கேள்வியில அவங்க கேட்டது என்னன்னா, ஆளுநர் அரசியல் சாசன சட்டம் 200 படி எடுக்கிற முடிவுகள் நீதிமன்றத்தினுடைய ஆய்வுக்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுவே 6வது கேள்வியில குடியரசுத் தலைவர் அரசியல் சாசன சட்டம் 201 படி எடுக்கிற முடிவுகள் நீதிமன்றத்தினுடைய ஆய்வுக்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுத்துக்குமான பதிலாக நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்னன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க, ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ மசோதாக்கள் மேல நீண்ட நாட்கள் உட்கார்ந்துகிட்டு எந்த விதமான முடிவும் எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல உச்சநீதிமன்றம் தலையிடும். உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு லிமிட்டடான பவர் இருக்கு, அவங்க தலையிட்டு ஆளுநரை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இங்க உத்தரவு அப்படிங்கிற வார்த்தை நேரடி டிரான்ஸ்லேஷனாக நம்ம எடுத்திருக்கோம். ஆனா நீதிமன்றம் அதை டைரக்டான உத்தரவு அப்படிங்கிற அடிப்படையில சொல்றாங்களா இல்ல வழிகாட்டல் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றாங்களா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இதுக்கப்புறமாக தான் நமக்கு தெரியும். இங்க நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு ஒரு மரியாதை கொடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா ஆளுநரும் ஒரு அரசியல் சாசனத்தால உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு, உச்சநீதிமன்றமும் அரசியல் சாசனத்தால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதனால உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க. எந்த வகையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை உச்சநீதிமன்றம் சொல்லியும் ஆளுநர் அந்த மசோதாக்கள் மேல முடிவெடுக்காம இருந்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல, அந்த கேள்விக்கு உச்சநீதிமன்றம் இந்த இடத்துல பதில் கொடுக்கல. இதுக்கு என்ன அர்த்தம், ஆளுநர் உச்சநீதிமன்றத்தை மதித்து செயல்படுவார், அரசியல் சாசனத்தை மதித்து செயல்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட மரியாதையோட உச்சநீதிமன்றம் இந்த பதில்களை கொடுத்திருக்காங்க. ஆனா உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த மரியாதை, உச்சநீதிமன்றம் காட்டின இந்த பொறுப்புணர்வு நம்ம ஆளுநருக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். அவரும் உச்சநீதிமன்றத்துக்கும் அரசியல் சாசனத்துக்கும் மரியாதை கொடுக்கிறாரா அப்படிங்கிறது அவருடைய செயல்பாட்டின் மூலமாக தான் நமக்கு தெரிய வரும். 4வது கேள்வி, அரசியல் சாசன சட்டத்துல 361 அப்படின்னு ஒரு சட்டப்பிரிவு இருக்கு. அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ தங்களுடைய செயல்பாடுகளுக்கு நீதிமன்றம் கிட்ட பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான தனிப்பட்ட பாதுகாப்பு. பாதுகாப்பு அப்படின்னா உடல் சார்ந்த பாதுகாப்பு கிடையாது, அவங்களுடைய அதிகாரம் சார்ந்த பாதுகாப்பு. அந்த 361 சட்டம் உண்மையாகவே நீதிமன்ற விசாரணையில இருந்து ஆளுநரை காக்கிறதா அப்படின்னு குடியரசுத் தலைவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 361 சட்டப்பிரிவு ஆளுநரை உண்மையாகவே நீதிமன்றத்துக்கு பதில் சொல்றதுல இருந்து காப்பாத்துது. ஆனால் அது ஆளுநரை தனிப்பட்ட வகையில காப்பாத்துதே தவிர ஆளுநர் மாளிகை இதுக்கு பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்கத்தான் செய்யுது. நீண்ட நாட்களாக ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காம கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீதிமன்றம் தலையிட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க. அடுத்தது 5 மற்றும் 7வது கேள்வி. இந்த 2 கேள்விகளும் சிமிலராக இருக்கிறதுனால இந்த இடத்துல சேர்த்தே நம்ம பார்த்துடலாம். அதுல அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ இத்தனை நாட்களுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு அரசியல் அமைப்புல எந்த இடத்துலயுமே சொல்லப்படலை. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் இத்தனை நாட்களுக்குள்ள நீங்க முடிவெடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தை ஆளுநர் மேலையும் குடியரசுத் தலைவர் மேலையும் நிர்ணயிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் குடியரசுத் தலைவருடைய முக்கியமான கேள்வி. இதுக்கு நீதிமன்றத்தினுடைய பதில் இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் சாசன சட்டம் 200 மற்றும் 201 ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு எலாஸ்டிசிட்டியை கொடுக்குது. ஏன் அப்படின்னா அவங்க அரசியல் சாசன சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அதிகார மையம். அவங்க இந்த அரசியலுக்கு நடுவில் கூட்டாட்சி தத்துவத்துக்கு மத்தியில் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா சில முரண்கள் ஏற்படலாம். அதுல இருந்து அவங்களுடைய முடிவை தற்காத்துக்கிறதுக்காக தான் இந்த எலாஸ்டிசிட்டியை அரசியல் சாசன சட்டம் அவங்களுக்கு கொடுக்குது. அதை மீறி உச்சநீதிமன்றம் ஒரு காலக்கெடுவை அவங்களுக்கு நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா அது பொருந்தாதது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றமே ஏத்துக்கிறாங்க. எதை ஏப்ரல் 8ஆம் தேதி அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆளுநர் அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ள பதில் சொல்லணும், முடிவெடுக்கணும் அப்படின்னு. அது பொருந்தாத நடவடிக்கை, பொருந்தாத உத்தரவு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் ஏத்துக்கிட்டாங்க. 8வது கேள்வி, ஒருவேளை ஆளுநர் சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புனா அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருடைய அனுமதிக்காக அனுப்புறாரு அப்படின்னா அப்படிப்பட்ட மசோதா வரும்போது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க குடியரசுத் தலைவர்.
அதாவது நான் எதா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுதான் முடிவு எடுக்கணுமா அப்படிங்கிறத ஒரு ஊசி ஏத்துற மாதிரி தான் குடியரசுத் தலைவர் இந்த கேள்வியை உச்சநீதிமன்றம் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டா மட்டும் உச்சநீதிமன்றம் கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டுக்கிட்டா போதும் அப்படிங்கிறத நீதிமன்றம் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. 9வது கேள்வி, சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பின ஒரு மசோதாவுக்கு ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது சட்டமாக அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த சட்டத்தை எதிர்த்து, அந்த மசோதாவை எதிர்த்து நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியுமா, நீதிமன்றம் அதை விசாரிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காங்க. பாருங்க, எல்லா கேள்வியுமே அவங்களுடைய நடவடிக்கையை எப்படியெல்லாம் டிஃபெண்ட் பண்றது, எப்படியெல்லாம் தற்காத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த பதில்களை எல்லாம் உச்சநீதிமன்றத்தினுடைய வாயிலிருந்தே வாங்கணும்ன்ற மாதிரி இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு. உச்சநீதிமன்றம் இது கொடுத்த பதில் இல்லை. இந்த மசோதா சட்டமாக நிறைவேறி அது அமலுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அந்த சட்டத்தை பத்தி நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியும், நீதிமன்றமும் விசாரிக்க முடியும். அப்படி வழக்கு தொடரும் போது மட்டும்தான் அந்த சட்டத்துல இருக்கிற விஷயங்கள் சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த விசாரணைக்குள்ளேயே நீதிமன்றம் போக முடியும். ஆளுநர் கைக்கு ஒரு மசோதா வரும்போது அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நீதிமன்றம் கருத்து சொல்றதுக்கோ இல்ல உத்தரவிடுறதுக்கோ அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. 10வது கேள்வி, அதுக்கு போறதுக்கு முன்னாடி அரசியல் சாசன சட்டம் 142 என்ன சொல்லுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான விவகாரத்துல எந்த எல்லைக்கு போயும் நீதியை நிலைநாட்டியே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த அரசியல் சாசன சட்டம் 142 பயன்படுத்தி தன்னிச்சையாக தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த அரசியல் சாசன சட்டம் 142 கொடுக்கிற அதிகாரம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஏப்ரல் 8ஆம் தேதி ஆளுநர் RN ரவி கிடப்புல போட்டிருந்த 10 பல்கலைக்கழக மசோதாக்களை உச்சநீதிமன்றம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிச்சது. அதை வச்சு குடியரசுத் தலைவர் கேட்டதுதான் 10வது கேள்வி. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ எடுத்த முடிவுகளுக்கு எதிராக அதை சப்ஸ்டியூட் பண்ணி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியுமா, உத்தரவை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அதுக்கு உச்சநீதிமன்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா அந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டீம்டு அசென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க உச்சநீதிமன்றம். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஆளுநருடைய அதிகாரத்தை மீறி அந்த மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதாக நாங்களே அறிவிக்கிறோம் அப்படிங்கிறது தான். அந்த டீம்டு அசென்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை அரசியல் சாசன சட்டத்துல எந்த இடத்துலையுமே குறிப்பிடப்படவில்லை. அதனால ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை மீறி எங்களால அவங்களுடைய முடிவுகளை எடுக்க முடியாது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் இந்த இடத்துல ஒத்துக்கிட்டு இருக்காங்க. 11வது கேள்வி, ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாம மாநில அரசு நிறைவேற்றி அனுப்புற மசோதாக்கள் சட்டமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காங்க. இது எதை வச்சு கேட்கிறாங்க அப்படின்னா, ஆளுநரை மீறி ஏப்ரல் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அந்த 10 மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்புனாங்கல்ல, அது ஆளுநர் ஒப்புதல் இல்லாம தானே நிறைவேறுச்சு. அதை தான் மறைமுகமாக கேட்கிறாங்க குடியரசுத் தலைவர். இதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை, ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாம எந்த மசோதாக்களும் சட்டங்களாக மாறாது. ஆளுநருடைய அதிகாரங்களை, அவர் எடுக்க வேண்டிய முடிவுகளை வேற யாராலையும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. உச்சநீதிமன்றமே நினைச்சாலும் ஆளுநர் எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்க முடியாது அப்படிங்கிறத நீதிமன்றம் இந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்னடா இது, உச்சநீதிமன்றம் தங்களுடைய அதிகாரத்துக்கு எதிராக எவ்வளவு கேள்வி கேட்டாலும் ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது தான் 12வது கேள்வி வருது. இந்த மாதிரியான அரசியல் சாசன சட்டத்தையோ இல்ல சட்ட பிரிவுகளையோ ஆராய்ந்து அதுல ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுற வழக்குகள் வந்தா அதை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்ற வேண்டியது கட்டாயம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான வழக்குகள் வந்தா 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுலாம் விசாரிக்க கூடாது, 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு மாத்துங்க, அப்புறம் முடிவு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக குடியரசுத் தலைவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த இடத்துல அவங்களுடைய அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கல. இந்த கேள்வி இந்த ஆளுநர் விவகாரத்துக்கு தொடர்பானதாக இல்லை, அதனால எங்களால பதிலளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பதிலளிக்க மறுத்துட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வழக்கை யார் விசாரிக்கணும், எத்தனை நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய முடிவு. அந்த அதிகாரத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. 13வது கேள்வி, அரசியல் சாசன சட்டம் அல்லது சட்ட பிரிவுகள் தொடர்பான வழக்குகள்ல 142 அப்படிங்கிற அந்த அரசியல் சாசன சட்ட பிரிவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தால தீர்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னு இதுக்கும் மறுத்திருக்காங்க உச்சநீதிமன்றம். 14வது கேள்வி, மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இடையிலான வேற ஏதாவது பிரச்சனையில
உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு அரசியல் சாசன சட்டம் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர். இந்த கேள்வியிலும் ஒரு உள்நோக்கம் இருக்கு. இதுக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சே பெண்டிங்ல இருக்கிற வழக்குகளை எல்லாம் டீல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் மத்திய அரசு மற்றும் குடியரசுத் தலைவருடைய கணக்காக இருக்கு. இதுக்கு உச்சநீதிமன்றம் பதில் கொடுக்க மறுத்துட்டாங்க. இந்த கேள்விக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல மறுத்துட்டாங்க. இப்ப இந்த 14 கேள்விகளுக்கும் நீதிமன்றம் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இதுல திமுகவுக்கு சாதகமான விஷயங்கள் அல்லது ஆளுநருக்கு பாதகமான விஷயங்கள் எது அப்படின்னு கேட்டா, ஆளுநர் மாநில அரசு நிறைவேற்றி அனுப்புற மசோதாக்களை கிடப்புல போட முடியாது. அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவை, அந்த 3 முடிவுகள்ல ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது திமுக அரசுக்கு கிடைத்த ஒரு பாசிட்டிவான விஷயம். 2வது, ஆளுநர் நீண்ட நாட்களாக எந்த முடிவும் எடுக்காம இப்படி மசோதாக்களை கிடப்புல போட்டு வச்சிருந்தா நீதிமன்றம் தலையிடாம இருக்காது. நிச்சயமாக நீதிமன்றம் தலையிடுறதுக்கு ஒரு லிமிட்டடான பவர் இருக்கு அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த பவரை பயன்படுத்தி குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள நாங்க ஆளுநரை முடிவெடுக்க சொல்லி டைரக்ட் பண்ணுவோம், உத்தரவிடுவோம் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதுவும் திமுகவுக்கு சாதகமான விஷயம் அல்லது ஆளுநருக்கு பாதகமான விஷயம். சரி, இப்ப திமுக அரசுக்கு பாதகமான ஆளுநருக்கு சாதகமான விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநருக்கு எந்த விதமான காலக்கெடுவையும் விதிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது ஆளுநருக்கு மிகப்பெரிய சாதகம். திமுக இதை நிச்சயம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 2வது விஷயம், ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ ஏதாவது முடிவெடுக்காம இருந்தாங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தை நீதிமன்றம் கையில எடுத்துக்கிட்டு முடிவை அறிவிக்கிற அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்க. இதுவும் ஆளுநருக்கு சாதகமான, திமுகவுக்கு பாதகமான 2 முக்கிய விஷயங்களாக பார்க்கப்படுது. இதை வச்சு பார்க்கும்போது திமுக அரசு வெர்சஸ் ஆளுநர் RN ரவி அப்படின்னு போகும்போது 2 தரப்புலையும் சாதக பாதகங்களாக இந்த பதில்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ காலக்கெடு விதிக்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை. ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை மீறி நாங்க அதை உத்தரவிடுறதுக்கு எந்த அதிகாரமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்களே, அப்ப ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து அந்த தீர்ப்பு இனி மாறுமா அப்படின்னு கேட்டா, அந்த தீர்ப்புக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த பதில்களுக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றம் இந்த வாதத்துக்குள்ளேயே போறாங்க. அதனால இனிமேல் மேல்முறையீடு செய்யப்பட்டால் இதன் அடிப்படையில அந்த வழக்கு விசாரிக்கப்படும். ஏற்கனவே கொடுத்த அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய செயல்பாடு தான். பொதுவா இந்த மாதிரியான அதிகார பிரச்சனை வரும்போது ஒரு ஈகோ இருக்கும். உச்சநீதிமன்றம் தாங்கள் கொடுத்த அந்த உத்தரவையே இல்ல, அது சரியில்லை, இது எங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி பதில் சொன்னதுக்கு காரணம் அவங்க அரசியல் சாசன சட்டத்தின் மேல வைத்திருந்த அந்த மரியாதை தான். அந்த மரியாதையை ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் அரசியல் சாசன சட்டத்தின் மேல காட்டினாங்க அப்படின்னா இங்க ஜனநாயகம் சிறப்பாக இருக்கும். இல்லாட்டி அது ஜனநாயகத்தையே சீரழிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். தொடர்ந்து டீகோட் நிகழ்ச்சியில பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்கள், சர்வதேச செய்திகள் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறொரு வீடியோவில் இப்படி இன்டெப்தான அனாலிசிஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.